செய்தியை உங்களுக்காக வழங்குவது ஃபெமினைன். ஹாப்பி டே எவ்ரிடே சானிட்டரி நாப்கின். வெளியீடு வம்சம் ஃபர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். போலீஸ் படை துணைத் தலைவர் அயூப் கான் பணியிடம் மாற்றமா? போலீஸ் படை துணைத் தலைவர் டத்துஸ்ரீ அயூப் கான் மற்றும் புக்கெட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வுத்துறை CID இயக்குனர் டத்துஸ்ரீ முகமது ஷுஹைலி உட்பட போலீஸ் படையில் சில முக்கிய உயர் அதிகாரிகள் பணியிடம் மாற்றப்படுவதாக வெளியான செய்தி தொடர்பில் போலீஸ் புகார் செய்யப்பட்டுள்ளது. போலீஸ் படையில் மிகப்பெரிய சீரமைப்பு நடைபெறவிருப்பதை போன்று தவறான செய்தியை தந்துள்ளதாக கூறப்படும் இணைய செய்தித்தளம் குறித்து விசாரணை நடத்துவதற்கு போலீஸ் புகார் செய்யப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி முகமது ஈசா தெரிவித்தார். போலீஸ் படையில் மாற்றம் நடைபெறவிருப்பதாக அந்த இணைய செய்தித்தளம் வெளியிட்டுள்ள செய்தியை போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடீன் ஹுசைன் இன்று காலையில் வன்மையாக மறுத்துள்ளார். அந்த இணைய செய்தித்தளத்தின் செய்தியின்படி போலீஸ் படை துணைத் தலைவர் டத்துஸ்ரீ அயூப் கான் மலேசிய கடல்சார் அமலாக்க ஏஜென்சியான மேரிடைம் மலேசியாவின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்படவிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருந்தது. அதேவேளையில் புக்கெட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் CID இயக்குநராக பதவி வகித்து வரும் டத்துஸ்ரீ முகமது ஷுஹைலி தேசிய போதைப்பொருள் துடைத்தொழிப்பு பிரிவின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்படவிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருந்தது. போலீஸ் படை எந்தவொரு அதிகாரப்பூர்வமான அறிக்கையையும் வெளியிடாத நிலையில் இந்த செய்தியை யார் வழங்கியது என்பது குறித்து அந்த இணைய செய்தித்தளம் அம்பலப்படுத்த மறுத்துவிட்டதை தொடர்ந்து இதுகுறித்து புலன் விசாரணை செய்வதற்கு போலீஸ் புகார் செய்யப்பட்டுள்ளது. தாய், மகன் மற்றும் காதல் ஜோடி ஆகியோரை உட்படுத்திய 5 கைது செய்யப்பட்டது மூலம் ஜோகர் பாருவில் மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் கும்பலை போலீசார் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர். இக்கும்பல் முறியடிக்கப்பட்டது மூலம் 18,50,000 வெள்ளி மதிப்புள்ள போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜோகர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் M. குமார் தெரிவித்தார். கடந்த ஜூலை 31ஆம் தேதி ஜோகர் பாரு மற்றும் ஸ்ரீ அலாம் ஆகிய பகுதிகளில் ஜோகர் மாநில போதைப்பொருள் துடைத்தொழிப்பு போலீசார் மேற்கொண்ட 3 வெவ்வேறு சோதனை நடவடிக்கைகளில் 28க்கும் 59க்கும் இடைப்பட்ட வயதுடைய 3 ஆண்களும் 2 பெண்களும் கைது செய்யப்பட்டனர். போதைப் பொருளை பதுக்கி வைப்பதற்கும் அதனை பொட்டலமாக மடிப்பதற்கும் தரை வீடு ஒன்றை இக்கும்பல் கிடங்காக பயன்படுத்தி வந்துள்ளது என்று இன்று ஜோகர் பாருவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் கமிஷனர் குமார் விவரித்தார். தனது 4 வயது மற்றும் 6 வயது தம்பிகளை காரில் ஏற்றிக்கொண்டு ஒரு வீடமைப்பு பகுதியில் வலம் வந்த 12 வயது சிறுவன் சம்பந்தப்பட்ட காணொளி அண்மையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதை தொடர்ந்து அந்த 12 வயது சிறுவனும் அவனது தந்தையும் செப்பாங் நீதிமன்றத்தில் நாளை புதன்கிழமை குற்றஞ்சாட்டப்படவிருக்கின்றனர். 12 வயது சிறுவன் காரை செலுத்தியது, அவனது செயலில் 53 வயது தந்தை அலட்சியம் காட்டியது ஆகிய குற்றப்பதிவுகள் மகனுக்கும் தந்தைக்கும் எதிராக கொண்டுவரப்படும் என்று செப்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP 1 கமருல் அஸ்ரான் 1 யூசுப் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக நடைபெற்ற விசாரணை முடிவடைந்த நிலையில் அவர்களை நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டுவதற்கு துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அலுவலகம் அனுமதி வழங்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அவரவரும் 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டப்படவிருக்கின்றனர். கடந்த ஜூலை 28ஆம் தேதி இரவு 8 மணியளவில் அந்த 12 வயது சிறுவன் தனது 2 தம்பிகளை அழைத்துக் கொண்டு புரோடுவா வீவா காரை செலுத்திய காணொளி சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டதுடன் அந்த சிறாரின் பெற்றோரை கண்டித்தனர். மலேசிய அரசாங்கம் தனக்கென்று சொந்தமாக சமூக ஊடக தளத்தை நிறுவுவதற்கு நோக்கம் கொண்டிருக்கவில்லை என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபட்ஜல் தெரிவித்துள்ளார். மலேசிய அரசாங்கத்திற்கு அது ஓர் அவசர தேவையாகவும் இல்லை. காரணம், சொந்தமான சமூக ஊடக தளத்தை அரசாங்கம் திறக்குமானால் அதற்கு மிக பெரிய செலவு ஏற்படலாம் என்று அமைச்சர் விளக்கினார். மோசடி குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ள மலேசிய கடல்சார் இலாகாவின் தலைமை இயக்குனர் கேப்டன் முகமது ஹலீம் அஹ்மத் நீதிமன்ற விசாரணைக்கு வழிவிடும் வகையில் விடுப்பில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். கேப்டன் முகமது ஹலீமிற்கு எதிரான நீதிமன்ற விசாரணை முடியும் வரையில் அவர் தமது அதிகாரத்துவ பணிக்கு திரும்ப மாட்டார் என்று ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு போக்குவரத்து அமைச்சரின் அங்கீகாரமின்றி மலேசிய கடற்பகுதியில் கனரக கிரேட் தன்மையிலான இணையை ஏற்றி வரும்
கப்பல் நிறுவனத்திற்கு சிறப்பு விலக்களிப்பு வழங்கும் கடிதத்தை கேப்டன் முகமது ஹலீம் வழங்கியுள்ளார். இதன் மூலம் மலேசிய கடல்சார் இலாக்காவிற்கு தலைமையேற்றுள்ள போக்குவரத்து அமைச்சை கேப்டன் முகமது ஹலீம் திட்டமிட்டு ஏமாற்றியுள்ளதாக குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். மக்களவைக் கூட்டத்தில் குறிப்பிட்ட காலம் வரை கலந்து கொள்ளாத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கான அலவுன்ஸ் தொகையை இழக்கும் அபாயம் இருப்பதாக மக்களவை சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜோஹாரி அப்துல் எச்சரித்துள்ளார். சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு நாடாளுமன்ற சேவை சட்டம் வகை செய்வதாக அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் சேவை காலத்தின் போது மக்களவை கூட்டத்தொடரில் கலந்து கொள்வது அவசியமாகும் என்று அந்த சட்டம் வலியுறுத்துகிறது. நியாயமான காரணமின்றி மக்களவை கூட்டத்தொடரில் கலந்து கொள்ளாத எம்பிக்களின் அலவுன்ஸ் தொகையில் பிடித்தம் செய்வதற்கும் சட்டத்தில் இடம் உண்டு. அதேவேளையில் ஏற்புடைய காரணம் இன்றி ஒருவர் 6 மாத காலத்திற்கு மக்களவை கூட்டத்தொடரில் கலந்து கொள்ளவில்லை என்றால் அவர் தனது எம்பி பதவியை இழக்க நேரிடும் என்று தான் ஸ்ரீ ஜோஹாரி எச்சரித்துள்ளார். ஹமாஸ் இயக்கத்தின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டது தொடர்பில் தம்முடைய முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் கணக்குகளில் பதிவேற்றம் செய்யப்பட்ட கருத்துக்களின் உள்ளடக்கங்களை நீக்கியதற்காக மேத்தா தம்மிடம் கேட்டுக்கொண்ட மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற சம்பவம் மீண்டும் நிகழக்கூடாது என்று மேத்தாவிற்கு பிரதமர் அறிவுறுத்தியிருப்பதாக அரசாங்க பேச்சாளர் ஃபமி ஃபர்சேல் தெரிவித்துள்ளார். நாட்டின் தலைவர் என்ற முறையில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வாருக்கு உரிய உபசரணையை மேத்தா வழங்க வேண்டும். இதில் இரட்டைப்போக்கு நிலைப்பாடு வேண்டாம் என்று சமூக ஊடகங்களை வழிநடத்தும் பிரதான நிறுவனமான மேத்தா கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக ஃபமி ஃபர்சேல் குறிப்பிட்டார். நாட்டின் தாய் கோயிலான கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் ஏற்பாட்டில் ஆடிப்பூர திருவிழா மற்றும் பூச்சொரிதல் விழா 10ஆம் நாள் உற்சவம் நாளை ஆகஸ்ட் 7ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:30 மணிக்கு ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெறவிருக்கிறது. கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜாவின் ஆதரவுடன் நடைபெறும் இப்பூச்சொரிதல் விழாவை ஒட்டி நாளை புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஸ்ரீ கோட்டுமலை கணேசர் கோவிலிலிருந்து பூத்தட்டுகள் ஏந்தி ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவிலை நோக்கி புறப்படுதல் நிகழ்வு நடைபெறவிருக்கிறது. இப்பூச்சொரி விழாவில் பெண்கள் திரளாக கலந்து கொண்டு அம்பாளுக்கு மலர் அபிஷேகம் செய்து அவரின் அனுக்கிரகத்தை பெறுவதற்கு அழைப்பு விடுத்துள்ளார் இவ்விழா ஏற்பாட்டுக்குழு பொறுப்பாளரான ஸ்ரீ மல்லிகா நடராஜா. அன்பு வணக்கம் சகோதரிகளே. இந்த ஆடி மாதம் வந்தாலே அம்பாளுக்கு மிகவும் சிறப்பான மாதம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையில் அம்பாளுக்கு ஒவ்வொரு வகையில் அது மாவிளக்கு போடுறோம், பூத்தட்டி ஏந்துறோம், அப்புறம் கஞ்சி காய்ச்சி ஊத்துறோம், கூழ் காய்ச்சி ஊத்துறோம். பல வகையா நம்ம வேண்டுதலை வேண்டி நமது நேர்த்தி கடன்களை நிறைவேற்றிக் கொள்கின்றோம். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருடமும் திரு கோட்டுமலை ஸ்ரீ விநாயகர் கோவிலிருந்து பூத்தட்டி ஏந்தி பெண்கள் எல்லாம் கால்நடையாக சென்று கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானத்தில் உள்ள அம்பாளுக்கு மலர் அபிஷேகம் செய்து அவர்களை வழிபட்டு அவர்களுடைய முழு அனுகிரகத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தான தலைவர் டான்ஸ் ஐயா அவர்கள் பெண்களுக்காக ஒதுக்கி கொடுத்திருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தை நாம் எல்லோரும் நல்ல முறையில் பயன்படுத்தி உங்களோடு சேர்ந்து நானும் இந்த பூச்சொரி விழாவை சீரும் சிறப்புமாக செய்ய வேண்டும் என்று உங்கள் துணையோடு ஆசைப்படுகின்றேன். இவ்விழாவில் பெண்கள் திரளாக வருகை தந்து அன்னை ஸ்ரீ மகாமாரியம்மனின் திருவருளை பெற்று பேரின்ப பெருவாழ்வு பெற்றுயுமாறு ஸ்ரீ மல்லிகா நடராஜா கேட்டுக்கொள்கிறார். தங்களை போலீஸ்காரர்கள் என்று கூறிக்கொண்டு மியான்மர் பிரஜை ஒருவரிடம் கொள்ளையடித்த 2 நபர்களுக்கு கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று ஓராண்டு சிறை மற்றும் 3 பெரம்படி தண்டனை விதித்தது. 31 வயது முகமது ஷஹ்ரைல் ஓமார் மற்றும் 28 வயது மட் யூஸ்ரி மட் ஒஸ்மான் என்ற அந்த 2 நபர்களும் கடந்த ஜூன் 29ஆம் தேதி இரவு 9 மணி அளவில் கோலாலம்பூர் சந்தூலில் உள்ள ஒரு பேரங்காடி வளாகத்தில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அந்த இருவரும் 32 வயதுடைய மியான்மர் பிரஜையிடமிருந்து 1500 வெள்ளி ரொக்கம், கைபேசி மற்றும் முக்கிய ஆவணங்களை உள்ளடக்கிய கைப்பை ஆகியவற்றை கொள்ளையிட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது.
தனது இரண்டாவது மனைவியின் கழுத்தில் கத்தியை வைத்து கொன்றுவிடப் போவதாக மிரட்டிய 58 வயது லாரி ஓட்டுநரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த சனிக்கிழமை மலாக்கா புக்கெட் கட்டிலில் உள்ள தனது வீட்டில் நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட 49 வயது மாது போலீசில் புகார் செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்த லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தனது முதலாவது மனைவியை கேமரன் மலைக்கு அழைத்துச் செல்லப் போவதாக கூறியதைத் தொடர்ந்து அந்த லாரி ஓட்டுநருக்கும் அவரின் இரண்டாவது மனைவிக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மிகுந்த கோபத்திற்கு ஆளான தனது கணவர் தலைமுடியை பிடித்து தன்னை அலங்கோலப்படுத்தியதுடன் வீட்டின் அறையில் தள்ளி பூட்டிவிட்டு சென்று விட்டதாக பாதிக்கப்பட்ட பெண் தனது போலீஸ் புகாரில் தெரிவித்துள்ளார். மரம் ஒன்று வேரோடு பெயர்த்து கொண்டு சாய்ந்ததில் இடிபாடுகளுக்கிடையில் சிக்கிய 5ஆம் படிவ மாணவன் ஒருவன் உயிரிழந்தான். இச்சம்பவம் இன்று காலை 7:44 மணியளவில் கடா சிக் கம்போங் சாரோக் சீரே என்ற இடத்தில் நிகழ்ந்தது. 17 வயது முகமது அசீப் முகமது ஜாகித் என்று அடையாளம் கூறப்பட்ட அந்த மாணவன் மோட்டார் சைக்கிளுடன் சிக்கி தலையில் பலத்த காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மாண்டான். அந்த மாணவன் மோட்டார் சைக்கிளில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்ததாகவும் இதில் குற்றத்தன்மை இல்லை என்றும் சிக் மாவட்ட போலீஸ் தலைவர் அப்துல் ரசா ஒஸ்மான் தெரிவித்தார். சரவா மீறி கம்போங் பங்காலான் லூத்தோங்கில் ஒரு வீட்டில் நிகழ்ந்த தீ விபத்தில் வயதான தம்பதியர் கருகி மாண்டனர். இச்சம்பவம் இன்று காலையில் நிகழ்ந்தது. அந்த 2 மாடி வீட்டின் குளியல் அறையில் கணவன் மனைவியின் கருகிய உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சரவா மாநில செயலாக்க நடவடிக்கை மைய பேச்சாளர் தெரிவித்தார். இதில் 77 வயது கணவரும் 64 வயது மனைவியும் உயிர் இழந்ததாக அப்பேச்சாளர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.